ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர் பேசுகிறேன். இன்று நான் சீதலா தேவி அம்மனை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். சீதலா தேவி அம்மன் என்பது நம்முடைய மாரியம்மனை நாம் தமிழ்நாட்டிலெல்லாம் எப்படி கொண்டாடுகிறோமோ அதேபோல் வடநாட்டவர்கள் இந்த அம்மனை கொண்டாடுகிறார்கள். இந்த அம்மன் காய்ச்சல், அம்மை நோய், வயிற்றுப்போக்கு மற்றும் வெப்பம் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துவதில் மிகவும் கைதேர்ந்தவள். இவள் மகாவிஷ்ணுவின் சக்தி, துர்க்கை அம்மனின் அம்சம் மற்றும் பிரம்மனின் கண்ணீரிலிருந்து தோன்றியவள்தான் இந்த அம்மன் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. இந்த அம்மனின் வாகனம் கழுதை. புராணங்களில் இன்னொரு கதையும் இருக்கிறது. இந்த அம்மன் சிவனின் சடாமுடியில் இருந்து, சந்திரனில் இருந்தும் மற்றும் கங்கையில் இருந்தும் தோன்றியவள் என்று இன்னொரு புராணமும் நமக்கு கூறுகிறது. சீதலா தேவி, அதாவது சீத்தலம் என்றால் தமிழில் குளிர்ச்சி என்று பொருள். கோடை காலத்தில் அதாவது வெப்பம் சம்பந்தமான நோய்கள், அம்மை நோய், வெப்ப நோய் மற்றும் பல நோய்கள் நமக்கு தோன்றும். இவற்றையெல்லாம் இந்த அம்மன் குணப்படுத்துகிறாள். சீதலா தேவி அம்மன் கையில் துடப்பம் ஏற்றிருக்கிறார்கள். இதை வைத்து நோய் நொடிகளை எல்லாத்தையும் துடைத்து எறிகிறார்கள். அதே போல் இன்னொரு கையில் அமிர்த கலசம் அல்லது குளிர்ந்த தண்ணீரும் வைத்திருக்கிறார்கள். அதோடு வேப்பிலையும் ஏந்தி, கழுதை மீது ஏந்தி காட்சி தருகிறார்கள். இந்த அம்மனை பார்த்தால் நமக்கு மிகவும் அதிர்ஷ்டம் உண்டாகும். நம் நோய் நொடிகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போய்விடும். இந்த அம்மனுக்கு மாம்பழம் மற்றும் நாம் ஆக்கி வைத்த சோறு, அதாவது பழைய சோறு இந்த அம்மனுக்கு மிகவும் பிடித்தமானது. நாம் மாரியம்மனை எப்படியெல்லாம் வழிபடுகிறோமோ அதே போல் வடநாட்டவர்கள் இந்த அம்மனை வழிபடுகிறார்கள். சீதலா தேவி வழிபாடும் நமக்கு மிகவும் எளிமையானது. இந்த அம்மனை நாம் வணங்குவோம். நம் நோய் நொடிகளிலிருந்து விலகி மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறுவோம். தலவாணிமுத்து ஜோதிடம் சார்பாக எல்லோருக்கும் இந்த சீதலா தேவியின் அருள் கிடைக்க நான் என்னுடைய அப்பன் தலவாணிமுத்துவை வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.